Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு फ्रेंड्स பார்க்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் நல்லெக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சு எடுக்கணும். நல்ல கோர்ஸ் பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் தக்காளி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜார்ல 3 தக்காளியை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த குழம்பு பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நான் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அது கூடவே 30 வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்படி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட வெள்ளை எள்ளு நிலக்கடலை பவுடரை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த குழம்போட டெக்ஸ்சர் கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக ஆரம்பித்ததும் இது 1 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகியாச்சு சூப்பர் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதை நம்ம சாதத்து கூட பிரியாணி வெரைட்டி ரைஸ் எது கூட வச்சுனாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.